Hey guys, ஸோ நம்ம சேனலில் வீடியோன்னு ஒன்று போட்டே வந்து ரொம்ப மாதம் இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 months முன்னாடி நிறைய கப்பி கலெக்ட் பண்ணி ப்ரீட் விட்டு அதை சும்மா ஒரு ஃபார்ம் மாதிரி செட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். பட் நம்ம கிட்ட இருக்கிற கரண்ட் ஃபிஷ்ஷோட சுச்சுவேஷன் பாருங்கள். ஏன்னா ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி விட்ட ஃபிஷ் எல்லாமே வந்து என்னன்னு தெரிலங்க, ஒரு டப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25க்கு மேலே பேபிஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டப்பு தான், இந்த மாதிரி டப்பு 4 டப்பில் இருந்துச்சு. பட் இப்போ அந்த ஃபிஷ்ஷோட எண்ணிக்கையே கம்மி ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, ஒரு ஃபிஷ் டெத் ஆச்சு, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக டெத் ஆக ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ இப்போது நிறைய பேர் என்கிட்ட என்ன ஃபிஷ் வளர்க்குறீங்க, வீடியோ வரதில்லைன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. என்கிட்ட இப்போதைக்கு ஒரே ஒரு ப்ரீட் தாங்க இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா AFR ஆல்பினோ ஃபுல் ரெட். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த குட்டிங்க. ஒரு 1 monthல எடுத்த குட்டி இதெல்லாம். ஒரு 1 monthோட வளர்ச்சி தான் இது. ஸோ இப்போ தான் வந்துட்டு இருக்கு. மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணல. பட் இது வந்து இதுக்கு முன்னாடி இதோட இதுதான் இது. ஸோ அதில் கீழே எனக்கு ஒரு 5 மேல் கிடச்சிச்சு. மேல் கிடைக்கிறதாங்க இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. மேல் ஃபிஷ் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு 145 days இருக்கும், 45 days பேபிஸ் இது. ஸோ மேலோட நிலமை பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஃபிஷ் எல்லா பேரண்ட் ஃபிஷ்ஷுமே இறந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து ஒரு 5 months முன்னாடி 4 months முன்னாடி ப்ரீடில் போட்டு குட்டி எடுத்த அந்த குட்டி தான் வளர்ந்துருக்கு. சேட்லி என்கிட்ட வந்து இவ்வளோ தான் உயிரோட இருக்குது. அதுவும் என்கிட்ட 2 மேல் இருந்துச்சு, அதை தான் ப்ரீட் விட்டுட்டு இருந்தேன். ரீசெண்டாக இப்போ ஒரு மேல் இறந்துருச்சு. இது ஒரு மேல் வச்சு தான் எல்லா ஃபிஷ்ஷும் ப்ரீட் விட்டுட்டு இருக்கேன். எனக்கு குட்டியில் வந்து அதிகமாக மேல் மாட்டலைங்க, ஃபீமேல் தான் மாட்டுது. உங்களுக்கே தெரியும், பர்பிள் ப்ளூபெரியோட டிராகன் வளர்த்துட்டு இருந்தேன். அதோட குட்டியில் இது ஒன்னே மட்டும்தாங்க மிஞ்சிச்சு. ஃபீமேல் சரி சும்மா கிராஸ் ப்ரீட் பண்ணலாமேன்னு இப்படி போட்டு வச்சிருக்கேன். இதை நான் தனியாக வச்சிருக்க ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அதிகமாக குட்டி போடுங்க இந்த ஃபிஷ். அதனால தான் தனியாக செப்பரேட் பண்ணி இதை இப்போ நான் வந்து ப்ரீட் விட போகிறேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 15 to 20 குட்டீஸ் போடுது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஸோ ஏன் தனியாக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெல்த்தியான ஃபீடாக கொடுத்துட்ருக்கேன். ஒரு 5 to 6 daysல இதை வந்து இந்த ஃபீமேல் ப்ளஸ் இந்த மேலோட இப்போ நான் வந்து ப்ரீட் விட போகிறேன். அதிகமாக குட்டி இறங்கும், ஹெல்த்தியாக குட்டி இறங்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நீங்களும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லக்கீலி போட்ட ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து ஒரு 5 மேல் மாட்டிக்கிச்சு. பார்ப்போம் இனிமேல் எப்படி இதாகுது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஆல்பினோ ஃபுல் ரெட் மட்டும் வச்சு ப்ரீட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் வேறு இது பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் ப்ரீட் வாங்கி விடலாம். இது என்ன ஏன்னா நல்லா ஃபிஷ் எல்லாம் இறந்து போகுது. நான் ஃபீட் என்ன கொடுக்குறேன்